ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஆப்பிள் சட்னி. ஆப்பிள் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டு அது வந்து ஆப்பிள் சட்னி செய்கிறோம். இது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. ஸோ இது வந்து ஜீரோ வேஸ்டேஜ் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நறுக்கின தோல் வந்து இந்த தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து, அதாவது இது வந்து கொஞ்சம் ரெட்டாக அந்த கலர் மாறிடும். அந்த தண்ணியை செடி கொடிக்கு ஊற்றுனா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நறுக்கிட்டு வெல்லம் போட்டேன். வெல்லம் பவுடரு, ஜாகரி பவுடர் போட்டேன். இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இது வேணும்னா மேஷர் வச்சு நம்ம வந்து இன்னும் மெலிசாக நறுக்கிக்கலாம். பட் இது குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் டெஸ்டிங்க்கு அங்கங்கே கொஞ்சம் பெரிய பீசஸ் இருக்குது. ஸோ இது ஆப்பிள் சட்னி இப்போ இது ரெடி. ஆக்சுவலாக இதில் வேணும்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் லிட்டில். இதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஆப்பிள் சட்னி எதுக்கு செஞ்சேன்னா, இதில் வந்து வேணும்னா மிளகா பொடி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது தோசை பேன் வச்சுட்டு கொஞ்சம் தோசை ஊற்றி அதில் இந்த ஆப்பிள் சட்னி நம்ம போட்டு டார்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது தோசை, இந்த பேன் வந்து சூடாகிட்டு இப்போ தான் இது பண்ணேன். கொஞ்சம் இன்னும் சூடாகணும். ஸோ நார்மல் நம்ம தோசை பேட்டருங்க இது. ஸோ இந்த தோசை பேட்டரில் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக அப்பம் மாதிரி சின்னதாக ஊற்றிக்கிட்டு அது மேலே அது வந்து ஸ்டீம் பண்ணிக்கணும் நம்ம. அதாவது ரொம்ப ஆயில் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம இப்போது வந்து கீ போட போகிறோம். இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம், குக்கிங் பட்டர் போட்டுக்கலாம் அதில். ஸோ நான் இப்போது குக்கிங் பட்டர் போடலான்னு இருக்கேன். கீயும் போட்டுக்கலாம், நம்ம சாய்ஸ் அது. இல்லை குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் வந்து குக்கிங் பட்டர் இல்லைன்னா கீ போட்டால் வந்து நெய் போட்டால் நல்லா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இது கொஞ்சம் சூடாகிடுச்சு நான் ஊற்றிடுறேன். கொஞ்சம் சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு 2 ஊற்றினேன். ஏன்னா இங்கே எல்லாம் ஊற்றினா ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஷேப் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் லிட்டில். பார்த்திங்களா, இந்த மாதிரி பபிள்ஸ் வருது தோசை மேலே. ஸோ இதை வந்து நான் இன்னும் பட்டர் விடலை, பட் ஸ்டில் 0 பட்டர் 0 கீ கூட பண்ணிக்கலாம். டயட் இருக்கவங்க, ஸ்வீட் டிஷ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சம் இது பட்டர் போட்டுட்டு போடலாமா வேணாமா பார்க்கலாம். இது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆப்பிள் சட்னியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி எடுத்துட்டு பாருங்கள், இது வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நான் பட்டரும் போடல, வந்துடுச்சு. நல்ல கலரில் நல்ல பப்ளியாக பபிள்ஸ் வந்துடுச்சு. இதை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிட்டேன்னா, ஸோ கலர் பார்த்திங்கன்னா கலர் கூட நல்லா இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து ஆப்பிள் சட்னியை ஜஸ்ட்டு ஒரு பக்கத்தில்
போட்டுடுறது இப்படி வேணும்னா. இது நான் லாஸ்ட் டைம் செஞ்சப்போ என்னோடய சின்ன பொண்ணுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ நான் மறுபடியும் செய்யலான்னு நினச்சி வீடியோ போடலான்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது டார்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ரேப்பெல்லாம் விற்கோம்ல, ஸோ அந்த மாதிரி அது பேர் ஞாபகம் வரல எனக்கு. இது சின்ன பசங்க யாராவது இப்போது இது வேணும்னா நம்ம வந்து தோசை ஊற்றினோன்னு அது மேலே போட்டுட்டு அது அப்படியே கூட இந்த மாதிரி விழாமல் இருக்கும். ஸோ அது அப்படியே குக் ஆகும். அப்படி கூட செஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இது ஃபஸ்ட்டு இது 2 நம்ம இப்படி செஞ்சோம். ஓகே, லைட்டிங்கில் நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி இது அப்படியே நம்ம வந்து சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம். ஆப்பிள் தோசை சாண்ட்விச் பேரும் வச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.